ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி ஸ்டீம்டு ரசம் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிரப் ரசத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு துவரம்பருப்பு, அந்த கப்பில் 1/4 பங்குக்கு கம்மியாக கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 பல் பூண்டு, இஞ்சி வந்து 1 இன்ச்சு இது எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பருப்பு ரெண்டுத்தையும் 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ வேறு என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாய், 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம பவுடராக அடிச்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வடகம். இது செய்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். 5-6 பல் பூண்டு தட்டி எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடராக அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு செஞ்சிட்டோம். சரியாக அரைக்கலைன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம ரசப்பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு ரசம் வைக்க போகிறோம். அதுக்காக குக்கரில் கொஞ்சமாக துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1 ட்ராப் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து விசில் விட்டு பருப்பு தண்ணியும் கொஞ்சமாக நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 2 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அப்படியே கொஞ்சம் புளி எடுத்து நம்ம கழுவி இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். 2 தக்காளியை நான் தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். வேக வச்ச பருப்பு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ரசம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ரெடியாக வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் இல்லைன்னா கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தட்டின பூண்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால அது எண்ணெயில் சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப நேரம் கூட அதை வதக்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி எண்ணெயில் ஆட் பண்ணிங்கன்னா ரசம் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது கருகாமல் கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எவ்வளோ புளி வேணுமோ அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடணும். நம்ம ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பொங்கி வந்த உடனே 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துடணும். பாருங்கள், பொங்கி வந்துடுச்சு. ஒரே 1 நிமிஷத்தில் நம்ம இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ரசத்தை நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடையை இதில் வேக வச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பருப்பு 2 மணி நேரம் ரொம்ப நல்லா ஊறியிருக்கு. எப்பயுமே தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பருப்பில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியாக கட் பண்ண ஆனியனையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு நான் சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வடையை உருட்டி இந்த இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம வடையை ஸ்டீம் பண்ணி வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை ஏற்கனவே நீங்கள் ரெடியாக கேஸில் ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் வடை. இப்போ இதை வந்து நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வடையெல்லாம் ரொம்ப நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்.
கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வெந்திருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு இப்போது நம்ம ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா சூடாக இருக்கும்போது இதை ஆட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இதை ஆட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வடை ஊறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வடையெல்லாம் எண்ணெயில் பொரிக்காமல் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுவும் ரசத்தில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். ஹெல்த்தி டயட் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.